ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ஜப்பானீஸ் ஃபிலிம் தான் பார்க்க போறோம். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போலாம். ஒரு ஸ்கூல் பஸ்ஸை காமிக்கிறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஏறிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு பையனை காமிக்கிறாங்க. செம்ம ஃபாஸ்டா சைக்கிள் ஓட்டிட்டு வரான். ஃபிளைட் ஓட்டுறேன்னு நினைப்பு போல மனசுல. இப்ப நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அந்த ஸ்கூல் பஸ்ல தான் இருக்கா. அவளையே ஒரு ஹேண்ட்ஸமான பையன் குறுன்னு பார்த்துட்டு இருக்கான். அந்த ஹேண்ட்ஸமான பையன் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து பேசிட்டு இருக்கான். அப்ப கூட அந்த சைக்கிள் ஓட்டுற பையன் படு வேகமா சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான். அந்த ஹேண்ட்ஸமான பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கு ஓகேனா நம்ம ரெண்டு பேருமே அவுட்டிங் போலான்னு சொல்லி கேக்குறான். அந்த டைம் அந்த பஸ்ஸே ஒரு நிமிஷம் அப்படியே ஷேக் ஆகுது. நம்ம ஹீரோயினா என்னன்னு சொல்லி எட்டி பார்த்தா அந்த சைக்கிள் ஓட்டிட்டு வந்த பையன் தான் பஸ்ஸையே எட்டி உடைஞ்சிருக்கான். அவனை பார்த்தாலே அந்த பஸ் சில்லல மாட்டின பள்ளி மாதிரியே இருக்கான். இவனா இந்த பஸ்ஸை எட்டி உடைஞ்சா? இருந்தாலும் இதை நம்பிதான் ஆகணும். அந்த பையன் பேரு ஹருகா. ஹீரோயினா அவனை பார்த்து டே அண்ணா என்னடா பண்றன்னு சொல்லி கேட்க அந்த பையனா எதுவுமே பேசாம மறுபடியுமே வேகமா சைக்கிள் ஓட்டிட்டு போறான். அவன் போற வழியில ஏனி மாதிரி ஒண்ணு இருக்கா. அதுலயே அவனோட சைக்கிள் ஏறிடுது. சொயின்னு பறந்துட்டு இருக்கான். எல்லாரும் அதையே வாய பொளந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவன் பறந்துட்டு இருக்கும்போது அவனோட மைண்ட் வாய்ஸ் என்ன பெத்த ஆத்தா தட்டு தடையின்றி போயிட்டு இருக்கேன். குறுக்க மணலாரி ஏதாச்சும் வந்துடாம பாத்துக்கோமா அப்படின்ற மாதிரியே நினைச்சிருப்பான். ஒரு வழியா ஹருகாவும் ஹீரோனோட பஸ் முன்னாடி வந்து லேண்ட் ஆயிடுறான். ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா நல்லா குட்டாலத்துல இருக்க வேண்டியதெல்லாம் இங்க வந்து என் உசுர வாங்குதுன்னு சொல்லி நினைச்சிருப்பா. ஹீரோயின் ஸ்கூல்ல ஹருகா கிட்ட வந்து ஏன் இப்பெல்லாம் பண்ணான்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அதுக்கு அவனா எல்லாம் ஒரு ஃபன்னு தான்னு சொல்லிட்டு இருக்கான். அங்க ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ணா அந்த ஹேண்ட்ஸம் பையனா ஒளிஞ்சு நின்னு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான். எல்லாம் நம்ம பயலுக்கு தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அப்படின்ற மாதிரியே ஒளிஞ்சிருக்கான். அந்த ஹேண்ட்ஸம் பையனா ஹருகா கூப்பிட்டு நீ தானே ஹீரோயினா அவுட்டிங் கூப்பிட்டவன், இனிமேட்டு அவ பக்கத்துல உன்னை பார்த்தேன் தோலை உரிச்சிடுவேன்னு சொல்ல அந்த ஹேண்ட்ஸம் பையனும் அங்க இருந்து தெரிச்சு ஓடிடுறான். ஹீரோயினா நான் லவ் பண்றதுக்கு எதிரி வேற எங்கேயுமே இல்ல, கூட தான் பாய் போட்டு படுத்திருக்க, அது வேற யாரும் இல்ல என்னோட அண்ணன் தான் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினா நான் இன்னுமே என்னோட பிரின்ஸ் காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ட்ரூ லவ் எனக்கு இன்னுமே கிடைக்கலன்னு சொல்லி ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினா நான் ஈஸியா ஒருத்தவங்கள லவ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்க நினைச்சு பாக்குறா. ஹீரோயின் அவ சின்ன வயசுல ஒருத்தனுக்கு ப்ரப்போஸ் பண்றா. அந்த வயசுல கூட அந்த குட்டி பையன் ஹீரோயினை ரிஜெக்ட் பண்ணிடுறான். வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட ஹீரோயின் ஒவ்வொருத்தருக்கா ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா யாருமே ஹீரோனோட லவ் அக்செப்ட் பண்ணாம ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயினா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஹேண்ட்ஸம் பையன் ப்ரப்போஸ் பண்ணத நினைச்சு பாக்குறா. இன்னொரு பையனை காமிக்கிறாங்க. அவன் பேரு சான். அவன் தான் ஹீரோனோட ஃபர்ஸ்ட் லவ். இப்ப ஹீரோயின் கிட்டயே அகைன் ரிட்டர்ன் வந்துடுறான். ஒருத்தர் மேல ஹீரோயின் மோதிடுறா. அவர்கிட்ட சாரி கேக்குறா. யாரா அதுன்னு பார்த்தா அது ஹீரோனோட ஸ்டாஃப். அவருக்குமே ஹீரோயின் மேல ஒரு கண்ணு. அந்த ஸ்டாஃபா ஹீரோயின் கிட்ட என்ன நீ லவ் பண்றியான்னு சொல்லி கேக்குறாரு. ஹீரோயினுக்கு ஒரே குஷி ஆயிடுது. ஹீரோயினுக்கு இந்த 3 பேர்ல யார லவ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்கா. இப்ப அப்படியே ஹருகாவை காமிக்கிறாங்க. அவனா என் தங்கச்சி எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அவளை யாருமே ஹர்ட் பண்ண விட மாட்டேன்னு சொல்லி நினைக்கிறான். ஹீரோயினை அளவச்ச யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை அளவச்ச ஒருத்தனை தேடி போய் அவனை வாங்குன்னு வாங்கிட்டு இருக்கான். அவன் கிட்ட என் தங்கச்சிய நான் மட்டும் தான் அள வைப்பேன், வேற யாராச்சும் அள வச்சிங்க தொலைச்சேன்னு சொல்லி மிரட்டிட்டு வரான். ஆனா என்னதான் ஹருகா அடிச்சு துவைச்சாலும் ஹீரோயின் மறுபடியும் லவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. அவ லவ் பிரிச்சு விடுறது மட்டும்தான் ஹருகாவோட ஒரே வேலை. ஹீரோயினும் அவ ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிட்டே வராங்க. ஹீரோயினா ஸ்டெப்ஸ்ல ஸ்லிப் ஆகி விழ போயிடுறா. அந்த டைம் அவளை யாரோ வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அது அந்த இங்கிலீஷ் டீச்சர் தான். ஹீரோயினுக்கு அப்படியே பட்டர்ஃபிளைஸா பறக்குது. அந்த ஆளா ஹீரோயின் கிட்ட உனக்கு அடிபட்டிருக்கும், நான் உன்னை தூக்கிட்டே போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டே நடந்து போறான். அத பார்த்த எல்லாருமே ஹீரோயினுக்கு வாழ்க்கைதான்னு சொல்லிட்டு வாய பொளந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்கூல் முடிச்சு ஹீரோயின் அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டே வரா. அந்த ஹேண்ட்ஸம் பையனா ஹீரோயினுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினா ஓடி போய் அவனோட நாயை கொஞ்சிட்டு இருக்கா. அந்த ஹேண்ட்ஸம் பையனோட மைண்ட் வாய்ஸா ஏண்டி குத்துக்கல்லாட்ட ஒருத்தன் நிக்கிறேன், என்னை கண்டுக்கிறாளா பாரு அப்படின்ற மாதிரியே நினைச்சிருப்பான். அந்த ஹேண்ட்ஸம் பையனா ஹீரோயினை பார்த்து கியூட்ன்றான். அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு ஒரே குஷி ஆயிடுது. அங்க ஹருகா வந்து அந்த நாயை வச்சு என் தங்கச்சி பேய கரெக்ட் பண்றியாடா பாடி சோடா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினா இந்த கொசு தலை தாங்க முடியலப்பான்னு சொல்லி நினைச்சிருப்பா. அந்த ஹேண்ட்ஸம் பையனா ஹீரோயின் கிட்ட நான் லவ்
லவ் பண்ற பொண்ணு நீதான், உனக்கு என்ன பிடிக்குமா இல்ல சான பிடிக்குமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் ஏதோ சொல்ல வரா. அந்த ஹேண்ட்ஸம் பையனா, நீ எதுவும் சொல்ல வேணாம், நான் எப்பவுமே உன்னை மட்டும் தான் லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன்றான். ஹீரோயினா வாட்டர்மெலன் சாப்பிட்டுக்கிட்டே ஹேண்ட்ஸம் பையன் சொன்னது எல்லாத்தையுமே நினைச்சு குஷியாயிட்டு இருக்கப்போ அங்க ஹருக்கா வந்து அவளோட வாட்டர்மெலனை சாப்பிட்டுறான். அட சோத்துக்கு செத்தவனே, இதுக்காடா இவ்வளவு பில்டப்? ஹீரோயினா, என் சாப்பாடெல்லாம் ஆட்டே போடாதா, அவ்வளவுதான்னு சொல்லிட்டு பொங்கி எந்திரிச்சிடுறா. ஹருக்காவா அவகிட்ட யார பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கா, அந்த ஸ்டாஃபா இல்ல அந்த ஹேண்ட்ஸம் பையனான்னு சொல்லி கேட்க, ஹீரோயினா என் ஸ்டாஃப பத்தி எல்லாம் பேசாத, அவர் எனக்கு ஹெல்ப் தான் பண்ணாருன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹருக்காவா அகைன் அவளோட வாட்டர்மெலனை ஆட்டை போட்டுட்டு போக, ஹீரோயினா ஏன் சோறுன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போய் சண்டை போட்டு அதை வாங்கிடுறா. ஹீரோயினா இப்ப என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த வாட்டர்மெலனை வச்சு சீன் போட்டுட்டே போறா. ஹருக்காவும் அவளை விடவே மாட்டேங்கிறான். ரெண்டு பேருமே ஸ்லிப் ஆகி ஒரு டேபிள் மேல போய் விழுந்துடுறாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஹீரோயின் அங்க இருந்து எந்திரிச்சு போக பார்க்கும்போது ஹருக்கா அவளை தடுத்து அவளை கிஸ் பண்ண போறப்போ அங்க சான் வந்து நான் பார்த்துட்டேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். சானை பார்த்த குஷியில ஹீரோயினா அப்பாலே போ சாத்தானே மாதிரி ஹருக்காவை தள்ளி விட்டுட்டு அவன் கிட்ட ஓடி போறா. சானா ஹீரோயின் கிட்ட என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டானான்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயினா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ உள்ள வான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. ஹீரோயின் அவ மனசுக்குள்ள என் ஃபர்ஸ்ட் லவ்வே சான் தான், அவன் என் கிட்ட வந்தாலே என் ஹார்ட் பீட்டே ரைஸ் ஆகுதுன்னு சொல்லி நினைக்கிறா. சானா ஹீரோயின் கிட்ட நான் ஒரு வேலையா இந்த பக்கம் வந்தேன், நான் ஹருக்கா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சானும் ஹருக்காவும் ரெண்டு பேருமே பேசிட்டே நடந்து போறாங்க. சானா ஹருக்காவை பார்த்து ஹீரோயின் உன்னோட உண்மையான தங்கச்சி இல்லதானு சொல்லி கேட்க, அதை கேட்டு ஹருக்காவும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. ஹருக்காவோட அப்பாவா ஹருக்கா கிட்ட ஹீரோயின் உன்னோட உண்மையான தங்கச்சி இல்ல, அவளை நான் அடாப்ட் பண்ணி தான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிருப்பாரு. சானா ஹருக்கா கிட்ட நீ ஏன் இந்த உண்மைய இன்னும் ஹீரோயின் கிட்ட சொல்லலன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹருக்காவா அவ ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க இத சொல்லலாம்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கோம், இதனால அவ ஸ்டடீஸ் அஃபெக்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சான ஹருக்கா கிட்ட நீ உன் தங்கச்சிய லவ் பண்றதானு சொல்லி கேட்க, அதுக்கு ஹருக்காவா காண்டாக்கி அவ ஒண்ணு என் தங்கச்சி இல்ல, ஆமா அவளை நான் ரொம்பவே லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். சானா நான் ஹீரோயினை உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், அவளை எப்படியாச்சும் என்ன லவ் பண்ண வைப்பேன்னு சொல்லி பெட்டு கட்டுறான். இப்பதான் தெரியுது ஹருக்காவும் ஹீரோயினும் உண்மையான சிப்லிங்ஸ் இல்லன்னு சொல்லி. ஹருக்கா டின்னரை செஞ்சு முடிச்சிட்டு ஹீரோயினை கூப்பிடுறதுக்காண்டி அவ ரூமுக்கு வரான். ஹீரோயினா அங்க பப்பர பேனு படுத்து கிடக்குறா. ஹருக்காவா பெட்ஷீட் எடுத்து வந்து அவ மேல போட்டு விட ஹீரோயினா அதை விலக்கி விடுறா. ஹருக்காவும் மறுபடியும் அவன் மேல அதை போட்டு விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். அவன் போறப்போ ஹீரோயினா சானா இல்ல அந்த ஹேண்ட்ஸம் பையனான்னு சொல்லி ஒளறிட்டு இருக்கப்போ அதை கேட்டு ஹருக்காக்கு செம்மையான காண்டாயிடுது. ஹருக்காவா நீ மத்தவங்களெல்லாம் லவ் பண்ணாத, என்ன சீக்கிரமா லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவ கிட்ட வந்து அவளை கிஸ் பண்ணலான்னு போறான். அதுக்கப்புறம் அது தப்புன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். கிளாஸ் முடிச்சு ஹீரோயின் கிளம்புறப்போ அந்த ஸ்டாஃபா ஹீரோயினை தடுத்து நான் உன்னை யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அகைன் ஹீரோயின் போறப்போ அகைன் ஹீரோயினை தடுத்து நம்ம டீச்சர் ஸ்டூடெண்டா இல்லாத போது லவ் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கான். அங்க இருக்க எல்லாருமே அதையே பார்த்து ஆவோன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஈவினிங் ஹருக்கா குக் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஹருக்காவா அவகிட்ட நம்ம நாளைக்கு அந்த கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலுக்கு போலான்னு சொல்லி கூப்பிடுறான். அந்த டைம் ஹீரோயினுக்கு மெசேஜ் வர போய் பாக்குறா. அட் டைம்ல சானும் அந்த ஹேண்ட்ஸம் பையனும் நம்ம ரெண்டு பேருமே அந்த ஃபெஸ்டிவலுக்கு போலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த மெசேஜ ஹருக்காவும் வந்து ஒட்டி பார்த்துட்டு என்ன பண்ண போறான்னு சொல்லி கேட்க, ஹீரோயினா என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரியே முழிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ட்ரெடிஷனல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளம்பிட்டு இருக்கா. ஹருக்காவா டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே நிக்கிறான். செம்ம கியூட்டா நம்ம ஹீரோயின் கிளம்பி வரா. அவளை ஹருக்காவா மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கான். அச்சச்சோ செம்ம கியூட்டா இருக்காளே, இத நம்மளால சொல்ல முடியலன்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறான். ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஃபெஸ்டிவலை பாக்குறதுக்காண்டி போறாங்க. இவங்களுக்கு முன்னாடியே சானோ அந்த ஹேண்ட்ஸம் பையனும் வந்து நிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஹீரோயினை பார்த்து நீ செம்மையா இருக்க, செம்ம கியூட்டா இருக்கன்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. இங்க ஹருக்காக்கா செம்மையா பொங்கி தள்ளிட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போறப்பதான் ஹேண்ட்ஸம் பையன் சொல்றான், நம்ம பேரா தானே உள்ள போக முடியும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அது
அதுக்கு ஹருக்காவா ஃபர்ஸ்ட் யாரு ஹீரோயின் கூட போறதுன்னு சொல்லி ராக் பேப்பர் சீசர் விளையாடலான்றான். ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா ராக் பேப்பர் சீசர் விளையாடுற வயசா கிளவா உனக்கு அப்படின்ற மாதிரியே நினைச்சிருப்பா. அதுக்கப்புறம் 3 பேருமே சேர்ந்து ராக் பேப்பர் சீசர் விளையாடுறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் அந்த ஹேண்ட்ஸம் பையன் தான் வின் பண்றான். ஹேண்ட்ஸம் பையன் ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிட்டு போறான். ஹீரோயினா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அந்த ஹேண்ட்ஸம் பையனோட மைண்ட் வாய்ஸா எப்ப பாரு சோறு சோறுன்னு சரியான சோத்து முட்டையா இருப்பா போலன்னு சொல்லி நினைச்சிருப்பான். அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து மீன் பிடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோயினா மேய்மருந்து அவன் செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கானேன்னு சொல்லிட்டு பேனு பாத்துட்டு இருக்கா. அத அந்த ஹேண்ட்ஸம் பையனுமே நோட் பண்ணிடுறான். ஹீரோயின் கிட்ட என்ன இப்படி குறு குறுன்னு பார்க்காத, எனக்கு வெக்கமா வருதுன்ற மாதிரியே சொல்லிருப்பான். அதுக்கப்புறம் 2 பேருமே பேசிட்டே வராங்க. அந்த ஹேண்ட்ஸம் பையனா எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஏன்னா நான் உன் கூட தான் நான் நானா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனா ஹீரோயின் கிட்ட நான் எப்பவுமே உன் கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். ஹீரோயினுக்கா ஒரே குஷி ஆயிடுது. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஹருக்கா கூட போறா. ஹீரோயினா அந்த ஹேண்ட்ஸம் பையன் கூட சாப்பிட்டது விளையாடுனது எல்லாத்தையுமே ஹருக்கா கிட்டயுமே சொல்லிட்டு இருக்கா. ஹருக்காவா ஹீரோயின் கிட்ட உனக்கு சின்ன வயசுல இந்த ஃபெஸ்டிவல் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க அப்படியே ஒரு பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. ஹீரோயின் சின்ன வயசுல இந்த ஃபெஸ்டிவல்ல தொலைஞ்சு போயிருப்பா. பேனு அழுதுட்டு இருக்கா. அவளை ஹருக்காவும் தேடி ஓடி வரான். ஹருக்காவை பார்த்தா அடுத்த செகண்டே ஹீரோயின் ஓடி வந்து அவனை ஹக் பண்ணிருப்பா. இப்ப ஹருக்கா அத சொல்லி ஹீரோயினை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். 2 பேருமே பேசிட்டே போறாங்க. ஹீரோயின் முன்னாடி போறா. ஹருக்காவா அவளை கூப்பிட்டுட்டு அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்னுட்டு இருக்கான். ஹீரோயினா அவன் கைய பிடிச்சு வா போலான்னு சொல்லி இழுக்கிறான். ஆனா ஹருக்காவா அவளோட கைய இறுக்கமா பிடிச்சுக்கிறான், விடவே மாட்டேங்கிறான். ஹீரோயினா ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. இப்படியே 2 பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கப்போ சான் அங்க வந்து நீங்க கைய பிடிச்சதெல்லாம் போதும்னு சொல்லிட்டு 2 பேரையுமே பிரிச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் சான் ஹீரோயின் அங்கிருந்து கூட்டிட்டு போறான். அதை பார்த்தா ஹருக்காவா ரொம்பவே சோகமா நின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் சானும் ஒரு ப்ரே பண்ற இடத்துக்கு போறாங்க. அங்க ஹீரோயினா எனக்கு ஹேண்ட்ஸமான பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கணும், குறுக்க நடுக்க என் அண்ணன் மட்டும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ப்ரே பண்றா. சானா கண் வெட்டாம ஹீரோயின் ப்ரே பண்றதையே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினும் ப்ரே பண்ணிட்டு திரும்ப சான் கரெக்டா அவளை கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயினா அப்ப இதுதான் லவ்வா, இவன் தான் என்னோட உண்மையான பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லி நினைக்கிறா. 2 பேருமே ரிட்டர்ன் வராங்க. ஹீரோயினா பாய் சொல்லிட்டு கிளம்புறப்போ கால் ஸ்லிப் ஆகி விழ போயிடுறா. விழுந்து விழுந்து விளையாடுறதே இவ பொழப்பா போச்சு. ஹருக்கா இத பார்த்துட்டு வேகமா ஓடி வந்து ஹீரோயினை தாங்கி பிடிக்கிறேன்ற பேர்ல அவ கூடயே சேர்ந்து கீழே விழுந்துடுறான். அவன் கையில அடிபட்டுருது. அதுக்கப்புறம் ஹருக்காவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அவன் கையில பேண்டேஜ் எல்லாம் போட்டு ஹீரோயின் கூட்டிட்டு வரா. ஹீரோயினா இது எல்லாமே என்னாலதான்னு சொல்லி ஃபீல் பண்ண அதுக்கு ஹருக்காவா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்துறான். அங்க கரெக்டா இந்த ஹேண்ட்ஸம் பையன் வேகமா ஓடி வரான். ஹருக்காவை பார்த்து உனக்கு அடிபட்டு இருந்துச்சே இப்போ ஓகேயான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த ஹேண்ட்ஸம் பையனை பார்த்து நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்ன்றா. 2 பேருமே பேசிட்டே நடந்து போறாங்க. ஹீரோயினா அவன் கிட்ட இன்னைக்கு செம்மையான ஃபன்னா போச்சுன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட ஏதோ சொல்ல வரா. அதுக்குள்ள அந்த ஹேண்ட்ஸம் பையனா நீ என்ன லவ் பண்ண போறது இல்லைன்னு தானே சொல்ல போறேன்னு சொல்லி ஃபீலிங்கா கேட்க ஹீரோயினும் அதுக்கு ஆமாங்கிறா. ஹீரோயின் அவன் கிட்ட சாரி கேக்குறா. அதுக்கு அவன் ஃபர்ஸ்ட் டைமா என்ன ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிருக்கா, ஏன்னா அவளை நான் ரொம்பவே ட்ரூவா லவ் பண்ணிருக்கேன்றான். ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் ஆயிடுறா. அவன் கிட்ட சாரி கேட்க அவனா நீ எதுக்கு சாரி கேக்குறா, அதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்க இருந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் ரொம்பவே சோகமா உட்கார்ந்துருக்கா. ஹருக்கா அங்க வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினா நான் ஹேண்ட்ஸம் பையனை ஹர்ட் பண்ணிட்டேன், என்னோட மனசுல இப்ப யாரு இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல ஹருக்காவா அந்த சான் தானே அதுன்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயினும் ஆமாங்கிறா. அதை கேட்டு ஹருக்காவும் ஃபீல் ஆயிடுறான். கோவமா நான் குளிக்க போறேன்னு சொல்ல ஹீரோயினா உனக்கு தான் அடிபட்டிருக்குல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்றா. அதுக்கப்புறம் ஹருக்கா பாத் டப்ல படுத்திருக்கான். ஹீரோயின் அவன் கண்ணுக்கு மாஸ்க் எல்லாம் போட்டு விட்டு அவனோட ஹெட்டை வாஷ் பண்ணி விட்டுட்டு இருக்கா. வாஷ் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது சோப்பு வலிக்கு விட்டு ஹீரோயினும் அதே பாத் டப்லயே பப்பர பேன விழுந்து கிடக்குறா. ஹீரோயின் வெளியில வந்து டவலை தேடிட்டு இருக்கா. செம்மையா நனைஞ்சிருப்பா. ஹருக்கா அவ மேல வந்து டவலை போத்தி விடுறான். அதுக்கப்புறம் ஹருக்கா அவளை ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயினுக்கா செம்மையா ஷாக் ஆயிடுது. ஹருக்கா அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினா ஷாக்கா நீ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா.
அவனா ஹீரோயின் கிட்ட என்னை விட்டு போயிடாத, என் கூடயே இரு, அந்த சான் கிட்ட மட்டும் போயிடாதன்னு சொல்லிட்டு அகைன் ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். அந்த டைம் ஹருக்கோட அப்பா அங்க வர ஹீரோயினை அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவன் கிட்ட வா உன்னோட பேண்டேஜ மாத்தணும்னு சொல்ல ஹருக்காவா அதெல்லாம் ஒன்னும் வேணாங்கிறான். ஹீரோயினா அது ஃபுல்லா ஈரமாயிடுச்சுன்றா. ஹருக்காவும் அவகிட்ட வந்து கைய நீட்டுறான். ஹீரோயினும் அவனோட பேண்டேஜ மாத்திட்டு இருக்கா. அப்படியே ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் ஹருக்கா அவனை ஹக் பண்ணதை நினைச்சு என்னோட ஹார்ட் பீட் ஏன் இவ்ளோ ஃபாஸ்டா அடிக்குதுன்னு சொல்லி நினைக்கிறா. ஹீரோயினா நாங்க சிப்ளிங்ஸா இல்லாம இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறா. அதுக்கப்புறம் சாச்சா இதெல்லாம் தப்புன்னு சொல்லி நினைக்கிறா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஸ்கூலுக்கு அவ ஃப்ரெண்டு கூட பேசிட்டே வரா. அங்க சானா செம்ம கெத்தா காரை ஃபாஸ்டா ஓட்டிட்டு வரான். சானா ஹீரோயின் கிட்ட வந்து அவ கைய பிடிச்சு நம்ம ரெண்டு பேருமே அவுட்டிங் போலான்னு சொல்லி கூட்டிட்டு போறான். ஹீரோயினா எனக்கு கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹருக்காவும் பார்த்துட்டு இருக்கான். சானா உனக்கு பாப்புலர் ஆகணும்னா நீ என் கூட அவுட்டிங் வான்னு சொல்லி கூட்டிட்டு போறான். இது எல்லாத்தையுமே பார்த்து ஹருக்காக்கு செம்மையா பர்ன் ஆயிட்டு இருக்கு. ஆனா அதை எதையுமே வெளியில காட்டிக்காம ஹருக்கா சான் கிட்ட என் தங்கச்சி அலை மட்டும் வச்சிடாதுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் சானும் கார்ல ஏறி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. சான் ஹீரோயினா ஒரு பிளேஸுக்கு கூட்டிட்டு போறான். அங்க ஹீரோயினா அவனோட கைய பிடிக்க ரொம்பவே ட்ரை பண்றா. அத சானுமே பாத்துறான். அவனா ஹீரோயின் கிட்ட என் கைய தானே பிடிக்கணும்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயினும் ஆமாங்கிறா. சானா ஹீரோயினோட கைய பிடிச்சு ரெண்டு பேருமே அங்கிருந்து நடந்து போறாங்க. ஹீரோயினா இவன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ், இப்ப என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்படுறா. ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினா சின்ன வயசுல நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணப்போ நீ ரிஜெக்ட் பண்ண, இப்ப எப்படி என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு சானா உனக்கு வேற யாரையோ பிடிச்சிருக்குதானு சொல்லி கேட்க ஹீரோயினா இல்ல இல்ல நீதான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்ன்றா. அதுக்கு சானா நீ என்ன உன்னோட லவ் புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு குதர்க்கமாவே பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சானா சரி ஓகே பழச எதுவும் பேச வேணாம், இன்னில இருந்து நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். சான் ஹீரோனோட கைய பிடிக்கிறான். அப்படியே ரெண்டு பேருமே சந்தோஷமா பேசிக்கிட்டே போறாங்க. இங்க ஹருக்கா ரொம்பவே சோகமா உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு சின்ன வயசுல ஹீரோயின் நம்ம ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்டது ஞாபகம் வருது. அதுக்கு ஹருக்காவோட அப்பா சொல்றாரு அதெல்லாம் நீ மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கேட்டு ஹீரோயினா ஹருக்கா கிட்ட நீ மட்டும் எனக்கு போதும்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுதுருப்பா. அது எல்லாத்தையுமே ஹருக்கா நினைச்சு பார்த்துட்டு இருக்கப்போ அங்க ஹீரோயினும் ரிட்டர்ன் வரா. ஆனா ஹருக்காவ அவளை கண்டுக்காம அங்கிருந்து எந்திரிச்சு போறான். அவ கூப்பிடுறத கூட கண்டுக்காம. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஸ்கூலுக்கு கிளம்பி வரா. ஆனா அவளுக்கு முன்னாடியே ஹருக்கா ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டான்னு சொல்லி அவளோட அப்பா சொல்லும் போது அதை கேட்டு ஹீரோயின் லைட்டா ஃபீல் ஆயிடுறா. ஸ்கூலுக்கு ஹீரோயின் போறா. அங்க ஹருக்கா இருக்கத பார்த்துட்டு அவன் கிட்ட ஹாப்பியா பேசலான்னு போகும்போது ஹருக்கா கூட ஒரு பொண்ணு வந்து ஜாலியா பேசிட்டு இருக்கா. அதை பார்த்து ஹீரோயின் செம்மையா ஃபீல் ஆகுறா. ஹீரோயினுக்கு ஹருக்கா கூட பேசினது அவன் கூட விளையாடினதுன்னு சொல்லிட்டு எல்லா மூமெண்ட்ஸையுமே நினைச்சு பார்த்துட்டு கிளாஸ கூட கவனிக்காம பேன் உட்கார்ந்துருக்கா. சான் ஹீரோயினை ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வரான். அவகிட்ட இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உன்னை கூட்டிட்டு வரணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன், இப்பதான் வாய்ப்பு கிடைச்சிருக்குன்றான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினா வாஷ்ரூம்ல உட்காந்து இது என்ன சாப்பாடு, என்ன இருந்தாலும் ஹருக்கா செய்யற மாதிரி வருமானு சொல்லிட்டு உன்னை நினைச்சு பாக்குறா. ஒரு நாள் ஹருக்கா சிக்கன் செஞ்சுட்டு இருப்பான். அதை ஹீரோயின் ஆட்டை போட்டு சாப்பிட்டுட்டு பா செம்மையா இருக்குதுன்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் நம்ம ஏன் இப்ப ஹருக்காவை நினைக்கிறோம்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பி சான் கிட்ட வந்து ரெண்டு பேருமே அங்கிருந்து கிளம்பி போறாங்க. சான் ஹீரோயின் ரெண்டு பேருமே கார்ல உட்காந்து கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சான் அவகிட்ட ரொமான்ஸ் பண்ணலான்னு போகும்போது ஹீரோயின் அவனை விலக்கி விட்டுறா. ஹீரோயின் அவன் கிட்ட நான் இன்னும் இதுக்கு ரெடி ஆகலன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட சாரி கேக்குறா. அதை கேட்டு சானா செமையா காண்டாயிடுறான். சானா ஹீரோயின் கிட்ட ஃபர்ஸ்ட் ஹருக்காவா உன் மனசுல இருந்து வெளியில தூக்கி போடு, உன் மனச முழுசா என் கிட்ட கொடுன்றான். அதுக்கு ஹீரோயினா அச்சச்சோ அப்பெல்லாம் இல்ல, அவன் என்னோட அண்ணா மட்டும்தான்னு சொல்ல சானா ஒருவேளை அவன் உன்னோட அண்ணாவா இல்லாம இருந்தா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்றா. சானா அவளை பிடிச்சு அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கத்தி விட்டுட்டு காரை விட்டு கீழே இறங்கி போறான். அவன் கிட்ட ஹீரோயின் இப்ப நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் சான் அவகிட்ட எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சிடறான். அந்த உண்மை எல்லாமே தெரிஞ்ச பிறகு ஹீரோயின் அவ வீட்டுக்கு வேகமா
ஓடி போறா. அங்க ஹருக்காவா ஹீரோயினுக்காண்டி ஃபுட் எல்லாம் செஞ்சு வச்சு அவளுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்க ஓடி வந்து ஹருக்கா கிட்ட நம்ம உண்மையான சிப்லிங்ஸ் இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹருக்காவா இதை எல்லாத்தையுமே உன்கிட்ட சொன்னது யாருன்னு சொல்லி கோவப்படா ஹீரோயினா சாண்டான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. ஹீரோயினா நான் இந்த வீட்ல பிறக்கலையா, என்ன அடாப்ட் தான் பண்ணிருக்காங்களான்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறா. ஹருக்காவா என்னதான் உன்னை அடாப்ட் பண்ணிருந்தாலும் நீ எப்பவுமே இந்த ஃபேமிலி தான், நாங்களும் உன்னை அப்படிதான் நினைக்கிறோம்னு சொல்லிட்டு அவளை ஆறுதல் படுத்திட்டு இருக்கான். ஹருக்கா அவகிட்ட இதனால எதுவும் மாற போறது இல்ல, எப்பவுமே நாங்க உன்னை லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம்னு சொல்ல, இருந்தாலும் ஹீரோயின் சோகமா அழுதுகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஹருக்கா அவளுக்காண்டி கீபோர்ட் வாசிக்கிறான். ஹீரோயினா ஹருக்காவும் ஹீரோயினும் சின்ன வயசுல இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா. நெக்ஸ்ட் டே அந்த ஸ்டாஃப் ஸ்கூலை விட்டு போக போறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் பேன உட்கார்ந்து இருக்கா. அந்த ஸ்டாஃபா ஹீரோயின் கிட்ட வந்து இனி நம்ம டீச்சர் ஸ்டூடெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோயினா அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறா. ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் ரொம்பவே சோகமா நின்னுட்டு இருக்கா. அந்த ஸ்டாஃபா ஹீரோயின் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. அந்த ஆளா ஹீரோயின் கிட்ட உன் லவ் எப்பவுமே மறைக்காத, அதனால மத்தவங்க ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல, உன் லவ்வுக்காண்டி நீ போராடுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினா எப்பா சாமி இப்பதான் நீ எனக்கு கரெக்டா புரிய வச்சான்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா ஓடி போறா. அந்த ஆளுக்கு செம்மையான பல்ப் ஆயிடுது. ஹீரோயினா வேக வேகமா அவ ஃப்ரெண்டு கிட்ட சைக்கிள்லாம் வாங்கி அந்த சைக்கிளை வேகமா ஹருக்காவை பாக்குறதுக்காண்டி ஓட்டிட்டு போறா. ஹீரோயின் வேக வேகமா ஹருக்கா இருக்க இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுறா. ஆனா அங்க ஹருக்காவும் சானும் பேசிட்டு இருக்காங்க. அத ஹீரோயின் ஒளிஞ்சு நின்னு கேட்டுட்டு இருக்கா. ஹருக்கா சான் கிட்ட அந்த உண்மையை எதுக்கு நீ ஹீரோயின் கிட்ட சொல்லி அவ சந்தோஷத்தை இப்படி பண்ணன்னு சொல்லி கோவப்படுறான். அவளை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ஆனா அவளுக்கு உன்னை பிடிக்கும்னு சொல்லிதான் நான் விட்டு கொடுத்தேன், ஆனா நீ இப்படி பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். இனிமேட்டு நான் அவளை உன்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஹருக்கா சொல்லிட்டு இருக்கப்போ சானா திரும்பி நீ இங்கதான் இருக்கேன்னு தெரியும், வெளியில வா ஹீரோயினே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயினும் வெளியில வந்து சான் கிட்ட வந்து சாரி கேட்க வர்றதுக்குள்ள அவனா ஒரு பொண்ணுக்கு என்ன 100% பிடிக்கலன்னா அவ எனக்கு அண்டியவ இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால நீ எனக்கு தேவையில்ல, நீ என்ன ரிஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி நானே உன்னை ரிஜெக்ட் பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் செம்மையா ஷாக் ஆயிடுறா. சானா ஹருக்கா கிட்ட ஹீரோயினை எப்பவுமே அள வச்சிடாதன்னு சொல்லிட்டு போறான். அதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறா. ஹருக்கா ஹீரோயின் கிட்ட இனி நீ அழாத, அதான் நான் உன் கூட இருக்கேன்லன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹருக்காவா இவ்வளவு நாளா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உன் லவ்வுக்காண்டி, சோ டக்குன்னு என்ன லவ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினா நீ என்ன பேசுற, நான் தான் உன்னை ஆல்ரெடி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனேன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்றா. ஹருக்காவும் அவகிட்ட வந்து நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்றான். அப்படியே ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே ஹருக்காவோட அம்மா அப்பா திங்ஸ் எல்லாம் வாங்கி வந்து அதை எடுத்து வச்சிட்டு இருக்கப்போ ஹீரோயினும் ஹருக்காவும் எந்திரிச்சு போய் முட்டி போடுறாங்க. அவங்களுக்கா ஒண்ணுமா புரியல. ஹருக்காவும் ஹீரோயினும் நாங்க ரெண்டு பேருமே லவ் பண்றோம்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் அதை கேட்டா அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட லவ் ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயினும் ஹருக்காவும் ஸ்கூலுக்கு வராங்க. ஹருக்காவா நீதான் ஃபர்ஸ்ட் என்ன லவ் பண்ண, என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கூட கேட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா அப்படியா, அச்சச்சோ எனக்கு ஏதோ ஞாபகம் இல்லையேன்னு சொல்ல ஹருக்காவா செல்லமா கோச்சிட்டு போய் நிக்கிறான். ஹீரோயினா ஹருக்காவை பார்த்து நீ கோபப்படுறப்ப கூட கியூட்டா இருக்கன்னு சொல்ல ஹருக்காவும் திரும்புறான். ஹீரோயின் சட்டுன்னு அவனை கிஸ் பண்ணிடுறா. அப்படியே ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த பிலிம் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.